அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய கவுன்சிலிங்ல செகண்ட் ரவுண்ட் தனியா நடக்குமா அப்படின்ற பத்தி பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய கவுன்சிலிங் வந்து 90% மேல முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் இருக்கக்கூடிய வேகன்சிக்கு எப்போ ஃபில் பண்ணுவாங்க, எப்போ கால் பண்ணுவாங்க அப்படின்ற பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அன்அகாடமியோட ஒரு கொலாபரேஷன் வச்சிருக்கோம். ஸோ யாரெல்லாம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய பிரதராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், அதாவது 10th படிக்கலாம், உங்களுக்கு 11th படிக்கலாம், அல்லது 12th இந்த கரண்ட் இயர் 12th படிக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தாராளமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாளை 27th வந்து ஒரு மாடல் நீட் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அந்த எக்ஸாமில் எழுதுறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்க போகுது, அதேமாதிரி ப்ரைஸ் அமௌண்ட்டும் கிடைக்க போகுது. ஸோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஹாய் ஸ்டூடெண்ட், ஆல் ஓவர் இந்தியாவில் ஆன்லைனில் நீட் கோச்சிங் கொடுக்கக்கூடிய அன்அகாடமி காம்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அதேமாதிரி ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மாடல் நீட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாடல் நீட் டெஸ்ட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா 28 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக 1 hour டெஸ்ட்டு. ஸோ இந்த 28 கொஸ்டின்ஸு ஃபிசிக்ஸ்லேருந்தும் கெமிஸ்ட்ரியிலேருந்தும் பயாலஜிலேருந்தும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக உங்களுக்கு வந்து உங்களுடைய ரேங்க்கு ஸ்கோர் எல்லாமே தெரியும். ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி நீட்டில் நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அதே மாதிரியான ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது கம்ப்ளீட் ஆன்சர்ஸ், அதாவது நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்க 1 hourக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம், அது எப்படி வந்துச்சுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாம் இன்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா December 27. ஸோ 11th செப்பரேட்டாக 12th செப்பரேட்டாக அண்ட் ரிப்பீட்டர்ஸ் செப்பரேட்டாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கம்ப்ளீட் ஆன்சர்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி டாப் எஜுகேட்டர் வச்சு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆன்சர்ஸ் வித் சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. சார் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரேங்க் 1லேருந்து ரேங்க் 3 வாங்குறவங்களுக்கு 1 month அன்அகாடமி சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. அது இல்லது கிஃப்ட் வவுச்சர், அமேசான் கிஃப்ட் கார்டு கிடைக்கும். ரேங்க் 4 to rank 50 எடுத்தீங்க அப்படின்னா 1000 rupeesக்கான அமேசான் வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கும். இது பேட்டர்ன் ஆல்ரெடி சொன்னேன். 60 minutes 28 கொஸ்டின் செப்பரேட் 4 செக்ஷன்ஸில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் என்ரோல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா சிலபஸ். ஸோ சிலபஸ் வந்து நான் இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லா சிலபஸ் இருக்கும். நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. இது என்ரோல் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோடு வந்து STRR85 அப்படின்றத கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த டெஸ்ட் எழுதலாம். அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்க, இல்லைன்னா மற்றவங்களுக்காவது ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய கவுன்சிலிங் வந்து மோர் ஆர் லெஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் ரவுண்டு இருக்குமா, செகண்ட் ரவுண்டுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்களா, ரேங்க் ரேஞ்ச் வெளியிடுவாங்களா அப்படின்ற நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, சார் டிஎன்ஏ பற்றி நிறைய வீடியோ போடுங்க சார் அப்படின்னு. நான் வந்து சில அசம்ஷனில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நமக்கு டேட் வந்து 26, ஸோ சாட்டர்டே, நாளை 27. இந்த 2 நாளைக்குள்ளே ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் மட்டும்தான் 28 மண்டே ஸோ நமக்கு வந்து ஏதாவது ஒரு செகண்ட் கவுன்சிலிங், அதாவது செகண்ட் ரேஞ்சு, ஏதாவது இன்னொரு நியூவாக பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா 29th வந்து இண்டஸ்ட்ரியல் கோட்டா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 29, 30 வந்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து மேபி சீட்ஸ் அவைலபிள் இருந்தால் ரவுண்டு 2க்கு தனியாக ரேங்க் ரேஞ்ச் வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, இன்ஜினியரிங் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்ச உடனே கம்ப்ளீட் டீடைல்டு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருவாங்க, பிளஸ் வேகன்சி லிஸ்ட்டும் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஓகே இன்னும் இவ்வளோ வேகன்சி இருக்குது. ஸோ அதனால ரவுண்டு 2 நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை ரவுண்டு 2ல் வந்து நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் முடியாது. இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணதோட சரி. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட கேதர் பண்ணி தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் என்ன ஒன்று அப்படின்னு சொல்லிட்டா, 2வது நடந்த ரவுண்டு 2, அதாவது சீட் அலாட்மெண்ட் 2ல் கூட நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கலந்துக்கல அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குது. ஸோ அப்படி கலந்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக வேகன்சி இருக்கும், அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். ஸோ அவங்கள அஃபிஷியலாக வந்து இன்னும் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. மேபி இன்னைக்கு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரலாமா அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஆனால் சாட்டர்டே இன்னைக்கு யூனிவர்சிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் லீவ் ஹாலிடேல கூட இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வர்றது வாய்ப்பு இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஒன்று என்ன அப்படின்னா,
29, 30 இந்த 2 நாள்ல வந்து கண்டிப்பா கவுன்சிலிங் இந்த ரவுண்ட் 2க்கான ஸ்பெஷல் கவுன்சிலிங் வந்து எதுவும் நடக்க போறதில்ல. மேபி 30க்கு அப்புறம் நடந்தால் நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தொடர்ந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க்யூ.